ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்கேப்சுலேஷனுங்கிற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். பேசிக்காக என்கேப்சூல் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, என்கேப்சூல் சம்திங் இன்சைடு தி கேப்சூல். நாம் இந்த படத்தில் பார்க்குற கேப்சூலுக்குள்ள பவுடர் ஃபார்மில் மெடிசின் போட்டிருப்பாங்க. அதுதான் கேப்சூல். ஜாவாவோட அது எப்படி ரிலேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸை நீங்கள் கேப்சூல் மாதிரி இருக்கக்கூடிய கிளாஸுக்குள்ளே கம்பைல் பண்ணி வைக்கலாம். வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் டேட்டாவை கிளாஸுக்குள்ளே ஒரு சிங்கிள் யூனிட்டாக ரேப் பண்ணி வைப்பது தான் என்கேப்சுலேஷன். அந்த கேப்சூல் உள்ள கண்டென்ட் ஆஃப் மெடிசன் தெரியும்னா ஒரு டாக்டர் உதவியால் தான் தெரிய முடியும். இந்த டேட்டாவை இந்த கிளாஸுக்கு வெளியே இருந்து அக்சஸ் பண்ண முடியாது. இதை டேட்டா ஹைடிங்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸுக்குள்ளே இருக்கும் வேரியபிள் மூலமாக மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். அவுட்சைடர்ஸ் ஃப்ரம் அவுட்சைட் கிளாஸ் cannot access it. டேட்டா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இப்படி பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி அவங்க எம்ப்ளாயீஸுக்கு ஒரு கேப் சர்வீஸ் ரன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். முதலில் அதுக்கு அவங்க கேப் சர்வீஸை பயன்படுத்தும் எம்ப்ளாயீஸுக்கு ஒரு எம்ப்ளாயி ரெக்கார்டு கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு பப்ளிக் கிளாஸ் எம்ப் ரெக்கார்டுன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அதில் கேப் சர்வீஸை யூஸ் பண்ணும் எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி அட்ரஸுக்கு ப்ரைவேட் ஸ்ட்ரிங் எம்ப் நேம், ப்ரைவேட் ஸ்ட்ரிங் எம்ப் அட்ரஸ்ன்னு 2 வேரியபிள் கிரியேட் பண்ணுவாங்க. இவை இரண்டையும் ப்ரைவேட்டாக கொடுப்பதன் மூலம் டேட்டா ஹைடிங் பண்ணுவாங்க. இதுவே ஸ்டெப் 1 ஆகும். செகண்ட் ஸ்டெப்பில் பப்ளிக் செட்டர் மெத்தட் அண்ட் பப்ளிக் கெட்டர் மெத்தட் கிரியேட் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா, ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய அந்த வேரியபிள் வேல்யூவை மாடிஃபை பண்ணி அந்த வேரியபிள் வேல்யூவில் உள்ள கான்ஃபிடென்ஷியல் டேட்டாவை வியூ பண்ணுறதுக்காக. அதாவது வேரியபிளில் உள்ள கான்ஃபிடென்ஷியல் டேட்டாவை செட்டர் அண்ட் கெட்டர் மெத்தட் மூலமாக தான் அறிய முடியும். இறுதியாக கிளாஸ் சிகேப் சர்வீஸுக்கு மெயின் மெத்தட் எழுதி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் குறித்து ப்ரோக்ராமை ரன் பண்ணினா எதிர்பார்த்தபடி ராஜேஷ்னு அவுட்புட்டும் இந்திரா நகர் சென்னை 126ன்னு அவுட்புட்டும் கிடைக்கும். இதை ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். எதிர்பார்த்தபடி ராஜேஷ், இந்திரா நகர் சென்னை 126ன்னு அவுட்புட் கிடைக்குது. எனவே ஜாவாவில் என்கேப்சுலேஷன் ப்ராசஸ் மூலமாக நாம் எம்ப்ளாயினுடைய நேம் மற்றும் அட்ரஸை ப்ரைவேட்டாக டிக்ளேர் பண்ணுறோம். இந்த கான்ஃபிடென்ஷியல் டேட்டாவை கிளாஸுக்கு வெளியே இருந்து அவுட்சைடர் அக்சஸ் பண்ண முடியாது. கிளாஸுக்கு உள்ளே இருந்து செட்டர் அண்ட் கெட்டர் மெத்தட் மூலமாக நாம் வியூ பண்ண முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.